வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு சூப்பராக டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியை எந்தளவுக்கு உங்களுக்கு வதக்குறதுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், புதினா, அது கூடவே இஞ்சி, பூண்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும் போது தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இது பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 2 பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நிறையவே தண்ணி விடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா தண்ணி அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மஷ்ரூமில் நல்லா உப்பு ஒட்டி பிடிக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்யும்போது ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம செய்யணும். மொத்தமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி பொடி சேர்க்க விருப்பம்னா கூட நீங்கள் பிரியாணி பொடி சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதில் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் தயிர் மட்டும் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அந்தளவுக்கு குழஞ்சி தான் வரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது அடியிலேருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம் அடியிலலாம் தங்கியிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குக்கர் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த புளி சாதம் இருக்கும்.
ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன். கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு, 3 வரமிளகாய், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த புளி சாதத்துக்கு பூண்டு வந்து சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வாசனைக்காக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொடி சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் கரெக்டாக அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு அளந்துட்டு சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு புளி கரைசல், 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து அளந்துட்டு சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நாம் அரைச்ச அந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைய வெயிட் பண்ணுங்கள். கொதிக்காமையே அரிசி வந்து சேர்க்கக்கூடாது. அப்போது வந்து சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை வந்து சேர்க்கணும். இப்போது அரிசியை வந்து 1/2 hour நான் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா புளி சேர்க்கும்போது சாதம் வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகுமோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் அப்படியே நீங்கள் மாற்றி விட்டுருங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக புளியோதரை வந்து ரெடியாக இருக்குன்னு. உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசம் வந்து அப்படியே நம்ம எப்படி கோயிலில் வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி, அதுவும் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா விதமான காய்கறிகள்லாம் போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக எப்பவும் போல் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி,
கூடவே 5-6 பூண்டு, அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் 5 பச்சை மிளகாயை நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம், அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். நான் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி, கூடவே ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்க விருப்பமோ நீங்கள் வந்து சேர்த்து பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை வந்து சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இதில் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கூடவே புளிப்புக்காக நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்க்குறோம். இதில் வந்து தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் தயிரோட புளிப்பு தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக காய்கறி வந்து வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், இல்லைன்னா சீரக சம்பா ரைஸில் கூட செய்யலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான தொன்னை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மைல்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இதை கொடுத்து விடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ரைஸ் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எப்பவும் போல் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி தனித்தனியாக கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா, இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாப்பிட்டாவே வயிறு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இது குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சு கொடுத்து விடலாம். அதே மாதிரி சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்க்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்லா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இருக்காது. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைய லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம்.
நிறைய தக்காளி தேவைப்படாது, ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு முள்ளங்கியை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கியோட சாறை பிழிஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா அதோட சத்துக்கள் வந்து கிடைக்காது. அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க வந்து முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடும்போது ரொம்பவே காலியாக தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே நம்ம வதக்கி எடுக்கணும். அதே மாதிரி இந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும். அதனால தான் நம்ம இப்போவே மசால் பொருட்கள் சேர்க்குறோம். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போய் நல்லா குக்காகி வரும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து வற்றி வராது. ஏன்னா மூடியிலேருந்து தண்ணி வந்து நிறையா வரும். அதனால் ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துடும். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணோம்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து சேர்க்க போகிறோம். சூடோடு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு வராது. நான் வந்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது ஒரு ஷீட்டில் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் தான் சப்பாத்தி மாவு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி மாவு தூவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன சப்பாத்தியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் செய்கிறேன். ஏன்னா கட் பண்ணி சாப்பிட போகிறோம், அதனால தான். இப்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போது ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு முள்ளங்கியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து பிடிக்குமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலேருந்து கீழே மடித்து விட்டுருங்க. கீழே வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஓப்பன் ஆகி வராது. தண்ணி வந்து தொட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி தேவை இருக்காது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டாவே போதும். அது கரெக்டாக வந்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா குக் ஆகி வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தடவை அமுக்கி விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணிவிட்டு நாம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆயில் ஊற்றி செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மெத்தட் தான். அதே மாதிரி இப்போது திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வைக்கணும். 2 சைடுமே திருப்பி போட்டு குக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே சைடை விட்டோம்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் 2 சைடுமே ஈவனாக திருப்பி போட்டு இந்த மாதிரி கார்னரில் ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக விடணும். இப்போது திருப்பி விட்டுடலாம்.
அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே பொரிச்சிட்டு நீங்கள் ஒரு சாஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.